வெண்டைக்காய் அவியல் வைக்க போகிறேன். வெண்டைக்காய் தோரை அவியல் மாதிரி. முதல்ல வெண்டைக்காயை நறுக்கி நான் வச்சுட்டேன். வெங்காயத்தை நறுக்கி நான் வச்சுருக்கேன். ஒரு காமுறை தேங்காய். எவ்வளோ வெண்டைக்காய் உங்களுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு அரி வெள்ளைக்கூடு, ஒரு சின்ன வெங்காயம், இதையும் அதில் போட்டு கொஞ்சம் வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி உளம் போட்டு தட்டி வச்சுருங்க. உங்களுக்கு இப்படியும் செய்யலாம். ஒரு பச்சை மிளகும் போட்டு தட்டி பச்சை கலர்லேயும் வைக்கலாம். உங்களுக்கு எந்த கலரில் வைக்கணுமோ அதை மாதிரி நீங்கள் வைங்க. ஆனால் இது சொல்கிறது இதுதான். செய்யணும். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறேன். தாளிச்சிட்டு நான் சின்ன வெங்காயத்தையும் சின்ன உள்ளியும் போட்டு நான் வதக்க போகிறேன். சின்ன உள்ளியை வதக்கிட்டு அது வதங்கி மணமாக வரும். உடனே வெண்டைக்காயும் தட்டி, ரெண்டாவது தான் வெண்டைக்காய் தட்டி வெண்டைக்காயையும் போட்டு வதக்கணும். நல்ல எண்ணெயிலேயே வதக்கணும். வதக்கி வச்சுட்டு திருப்பி என்ன செய்ய போகிறேன், அரைச்சி வச்சிருக்க தேங்காயும் அதில் தட்டி அதையும் நல்லா கிண்டி, துவரம் போலையும் வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஈர நினைப்பு இருந்தால் அதை போடலாம். சோர்த்தணும், புளி ஊற்றக்கூடாது. துவர மாதிரி கிண்டி அப்படி எடுக்கணும். அவியல் மாதிரி. அவியல் தான், வெண்டைக்காய் அவியல் சூப்பராக இருக்கும். ரசம் வச்சு சாப்பிடலாம். எதுனாலும் ஒன்று வச்சு இது கூட சாப்பிடலாம். மீன் கறிக்க கூடயும் சாப்பிடலாம். எல்லாம்